ஒரு பிஜேபியை சேர்ந்த வழக்கறிஞர் வந்து வழக்கு தொடுத்திருக்காரு. மும்மொழி கொள்கையை வந்து தமிழ்நாட்டில் அமுல்படுத்த சொல்லுங்க, அது கல்வி உரிமை அப்படிங்கிற மாதிரியான இதுக்குள்ள கொடுத்துருக்காரு. தமிழ்நாடு மட்டும் இல்லை, பிஜேபி ஆளாத மேற்கு வங்கம், கேரளம், தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் இப்படி பண்ணுங்கன்னு இருக்காரு. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ மும்மொழி கொள்கை இல்லாதனால தமிழ்நாடு என்ன கெட்டு போயிடுச்சு? புதிய கல்விக் கொள்கை வராதனால தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைனா அவர் சொல்லியிருக்காரு, நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன், டெல்லியில் வசிக்கிறேன், என்னால் ஹிந்தி படிக்க முடியவில்லை, இதனால் நான் கஷ்டப்பட்டேன்னாரு. உடனே சுப்ரீம் கோர்ட் அழகாக கேட்டிருக்கு, இப்போ நீங்கள் டெல்லியில் தானே இருக்கீங்க, ஹிந்தியை படிச்சுக்க வேண்டியதானே, உங்களை யார் இப்போ ஹிந்தி படிக்க வேணாம்னு சொல்கிறா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இவர்கள் பாருங்களேன், எந்த ஒரு உண்மையான தமிழ்நாட்டின் மீது, தமிழர்கள் மீது, தமிழக மாணவர்கள் மீது, கல்வியின் மீது எந்த அக்கறையும் இல்லாமல் ஒரு குதர்க்கமாகவே இவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். அதற்கு தான் சுப்ரீம் கோர்ட்டு பொட்டில் அடிச்சாப்புல சொல்லியிருக்கு. இவர்களுடைய உண்மையான நோக்கம் 3 மொழிகளை, நம்ம 3 மொழிகளை படித்து தமிழர்கள் முன்னேறணும் கிடையாது, இந்திய படிக்கணுங்கிறது தான். நீ இங்கிலீஷை படி, தமிழை படி, ஆனால் இந்திய கண்டிப்பாக படி, இதுதான். ஏன்னா அங்கே வடக்கு இருந்து இங்கே நிறைய பேர் அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அவன் இங்கே வரும்போது அவனுக்கு இங்கிலீஷ் நாலேஜும் கிடையாது, தமிழும் தெரியாது. அப்போ அவனுக்கு ஹிந்தியில் பேசுறதுக்கு நாம ஹிந்தி படிச்சிருக்கணுங்கிறதுக்காண்டி தான் இவங்க இந்த இந்தியை படிக்க சொல்கிறாங்க. மற்றபடி தமிழனுக்கு இந்தியால் பிரிட்டிஷ்லையும் பயனும் இல்லை, அமெரிக்காவிலையும் பயனும் இல்லை, ஜெர்மன், துருக்கி, ரஷ்யான்னு எங்கே போனாலும் இந்த இந்தியாவில் அவனுக்கு ஒரு பயனும் யூஸ் கிடையாது.